கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி போட்டிகள் நடத்தி பரிசு வழங்குவது என 5வது தீர்மானமாக உள்ளது. விழா காலங்களில் முருகன் கோயில்களில் மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என 8வது தீர்மானமாகவும், முருகனின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என 12வது தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்தகைய தீர்மானங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்வியை சமய சார்புடையதாக்குதல் எனும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல் திட்டத்தை முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சி என்றும், கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்டநெறிக்கு எதிரானது என்றும் ரவிக்குமார் சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.